இன்னைக்கு வீடியோல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இந்த மாவு பஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி மீனை ஏமாத்தி பெரிய பெரிய கட்லா ரோகு மீன்கள் எல்லாம் தான் பிடிக்கிறத பார்க்க போறீங்க. அது என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சரியான சைஸ் மீன் ஒண்ணு மாட்டிச்சுங்க. செம்ம பெரிய மீன். இந்த வருஷத்திலேயே நான் பார்த்த பெரிய கண்டை இது இந்த மீன் தான். இப்போ இந்த போட்டிருக்கிற இந்த தூண்டில் முறைக்கு பேர் பால் செட்னு சொல்லுவோம். நம்ம எதுவும் பாத்தீங்கன்னா தூண்டில் போட்டு கையில வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மீன் ஆட்டோமேட்டிக்கா இறைய எடுத்ததுன்னா அதுவே நம்ம கிட்ட ஒயரை கையில இருந்து இழுத்துட்டு போற மாதிரி கீழே இருந்து ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு போவோம். இது எப்படி ரெடி பண்றாங்கன்னு பாருங்க. ஸ்பிரிங் மாதிரி இருந்தது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் பால் செட்டு. இந்த ஸ்பிரிங் தெரியாத அளவுக்கு கையில மாவு உருண்டை எடுத்து பிசைஞ்சு ஃபுல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடறோம். அதுக்கு கீழே ஒரு 5-6 முள்ளு பிரைடட்ல கட்டி வச்சிருக்கிறோம். ஒரு முள்ளிலையும் பாத்தீங்கன்னா தெர்மாக்கோல் இருக்கு, சின்னதா கடையில விற்கிறாங்க. 10 ரூபாய் தான், கலர் கலரா விற்பாங்க. அதை வாங்கி அந்த முள்ளுல பாத்தீங்கன்னா ஊசி இருக்கிற மாதிரி அழகா உள்ள கோத்து வச்சுட்டு அந்த மாவுல மாட்டி விட்டுருந்தோம். ரொம்ப எல்லாம் அவசரப்பட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பொறுமையா தான் பண்ணணும். ஏன்னா தெர்மாக்கோல் பிச்சிருச்சுன்னா மீனே மாட்டாது. எப்படி அழகா இருக்கிறான்னு பாருங்க. அழகா சூப்பரா ரெடி பண்ணிட்டாரு நான் மண்ணு. ஊக்கி போடுறாங்க. எவ்வளவு தூரம் போடுறோமோ உங்களுக்கு எந்த இடத்துல போட்டா மீன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தூக்கி போட்டு வெயிட் பண்ணணும். கரெக்டா அதே மாதிரி தூண்டில் போட்டு தூக்கி போட்டுட்ட பிறகு டைட்டா இருக்கிற மாதிரி எடுத்து சுத்தி கரெக்டா வச்சிடணும். தம்பிக்கு ஒரு மீன் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. இடம் ரொம்ப சர்வலா இருக்கிறதுனால கடற்கரை தூக்கி மேல வாங்கிட்டு போட முடியாது. இந்த சர்வல்னாலேயே மீனும் போயிருச்சு. பக்கத்துல போட்டு தூணில மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் சிக்னல் கொடுத்தோடனே போட்டு இழுக்கிறாரு. ஒரு கிலோ சைஸ்ல கட்லா மீன் மாட்டிருக்கு. நிறைய பேருக்கு இந்த கட்லா மீனுக்கும் ரோகு மீனுக்கும் கெண்ட மீனுக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்ப கையில புடிச்சிட்டு இருக்க மீன் கட்லா மீன் அகலமா இருக்கும், ரொம்ப லென்த் அவ்வளவு. இதே கெண்டை மீன்கள்லாம் பில்லு கண்டை ரோகு இந்த மாதிரி மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா வளரும், ரொம்ப அகலமா இருக்காது. மீன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கத்திலே போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப ஏன்னா
மீனை மேல எல்லாம் தூக்கி எடுத்து கீழே போட்டுட்டோம்னா மீன் வந்து சீக்கிரமா செத்து போயிடும். ரொம்ப சர்வலான பகுதி, அதான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவசரப்பட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே மீன் ஏதோ மாட்டிச்சுன்னா இறங்கிடாதீங்க. நம்ம அண்ணன்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அதான் வந்து பார்த்து பொறுமையா இறங்கி ஏறுறாங்க. போட்டு இருந்த 2 தூண்டிலுமே மீன் மாட்டி எடுத்தாச்சு. சோ நம்ம எப்பயுமே வந்து இந்த பால் செட் தூண்டில் போடுறாங்க அப்படின்னா 2 தூண்டில் எல்லாம் போட்டிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. சோ குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 3 தூண்டில் அது இல்ல அதுக்கு மேலதான் போட்டு உட்காரணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமா போட்டாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு 3 தூண்டில் இல்லைன்னா 4 தூண்டில் தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் போடணும். கையில ரிங்கு மாதிரி வச்சு சுத்தி இருக்கிறாங்க, இதுக்கு பேரு பிரமணன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடெல்லாம் வடிச்சு குழம்புலாம் மீன் குழம்புலாம் போனீங்களா, அந்த சட்டிக்கு அடியில வைப்பாங்க பாருங்க, ரவுண்டா இருக்கும். அதுதான் இது. மறுபடியும் ஒரு மீன். இன்னைக்கு சரியான லக்கிடுங்க, மீன் சரியான சைஸ் வர மீனை மாட்டிச்சு. அடிக்கடி வர போயிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு செடியா என்னன்னு தெரியல, பெருசா இருக்கு போயிருக்கு, அங்கங்க வர போய் சிக்கிக்கிட்டு வர. செம்ம சைஸ் மீனுங்க, சரியான சைஸ் மீன். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம பார்த்ததுலயே பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இவ்வளவு பெரிய மீன் வந்து இந்த இடத்துல யாருமே பிடிக்கல. இந்த மாதிரி மீன்ல தூண்டில மாட்டினாலும் அவ்வளவு சீக்கிரம் ஏத்த முடியாது. சோ சம்மலுக்கு நம்ம அண்ணனுக்கு இன்னைக்கு சரியான வேட்டை. அவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் முகத்துல. நீங்க பிடிச்சதுலயே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிடிச்சதுலயே இதுவரையும் பெரிய மீன் வந்து ரோகு மீனா இருக்கட்டும், இல்ல விரால் மீனா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏரி மீனா இருக்கட்டும், அது எவ்வளவு பெருசு இதுவரையும் பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாருக்கும் எவ்வளவு சைஸ்ல மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது 1/2 கிலோவா இருக்கலாம், இல்ல 50 கிலோவா கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை, ஒரு லக் இருக்கும். உங்களோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பெரிய சைஸ் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. மறக்காம ஊரும் போட்டு போடுங்க, எந்த ஊரு எவ்வளவு பெருசு பிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு. நான் பிடிச்சதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமான பெரிய சைஸ்னு கேட்டீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 கிலோ மீன் வந்து ஒரு கண்டை ஒன்று பிடிச்சேன். கேட்பிஷ் வந்து 15 கிலோ எல்லாம் பிடிச்சிருக்கிறேன். விரால் மீன் 2.5 கிலோ வரையும் பிடிச்சிருக்கிறேன். 2 கிலோ அதிகபட்சமா பிடிச்சிருக்கேன். அழகா வந்து தூண்டில் போட்டு ரிங்க வச்சாச்சு. இந்த இடத்துல தரை இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு குச்சி ஒண்ணு சொல்லி அதுக்கு நடுவில் இதை போட்டு விட்டுருலாம். மீன் அடிச்சுதான் சூப்பரா இருக்கும், அப்படியே சுத்தம் வைன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மறுபடியும் மீன் செம்ம இலக்குங்க இன்னைக்கு. இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் தெரியல நம்ம அண்ணனுக்கு.
இது பாத்தீங்கன்னா ரோகு மீன் இது. இன்னைக்கு தூண்டில் போட்ட ஒரு 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தூண்டில் போடுறதா எடுக்கிறதுமா இருந்தது. நிறைய மீன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நிறைய மீன் வந்து தூண்டில புடிச்சு வீடியோ எடுக்க முடியாம இருந்து மொத்தத்துமே பாத்தீங்கன்னா ஒரு 12 மீன் கிட்ட இருந்து இன்னைக்கு பிடிச்சோம் மொத்தமா. தூக்கி போடும்போது பாத்தீங்கன்னா கையில இருந்து அந்த பிரமனை வந்து பிச்சுட்டு ஓடிடுச்சு, பாத்துருப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே போல தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு தாருங்க.